ஆண்டவர் நல்லவர். இந்த ஆண்டினுடைய 8 மாதங்களை தேவன் அற்புதமாய் கடக்க நமக்கு உதவி செய்தார். இந்த 9ஆம் மாதத்திற்குள்ளே நுழைகிற நாம் தேவ சமூகத்தை நாடி தேவ பிரசன்னத்திற்குள்ளாக நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம். பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே வனாந்திரம் போன்ற சூழ்நிலைகள், அதனாலே சோர்வுகள், களைப்புகள், அந்த நேரங்களெல்லாம் நேசரின் சத்தம் நம்முடைய காதுகளில் கேட்கும். அவருடைய சத்தம் எப்பொழுதெல்லாம் நம்முடைய காதுகளில் கேட்கிறதோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்வு செழித்து களி கூறுகிறது. அதை உணர்ந்தவர்களாக என்னோடு இணைந்து இந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி மாதத்திற்கான வாக்குத்தத்த செய்தியை நாம் கேட்கலாம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. எல்லாரும் கண்களை மூடி ஜபத்தோட இந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும், நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும், என் வாழ்வு செழித்திடுமே, என் வாழ்வு செழித்திடுமே. வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், செங்கடல் எதிர்த்து வந்தும் பங்க வந்திடாமல் அங்கு, செங்கடல் எதிர்த்து வந்து பங்க வந்திடாமல் அங்கு பாதை ஒன்று ஓ விடுவிப்பார் ஆண்டவர், நல்குவார் புதுபல, தடுத்திடும் சத்துருக்கள் அழிந்து மாளுவார். விடுவிப்பார் ஆண்டவர், நல்குவார் புதுபல, தடுத்திடும் சத்துருக்கள் அழிந்து மாளுவார். வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், தேவனை மறக்கச் செய்யும் வேதனை நிறைந்த வாழ்வை சத்துரு விதைத்திடும்போது, ஓ தேவனை மறக்கச் செய்யும் வேதனை நிறைந்த வாழ்வை சத்துரு விதைத்திடும் போது, மராவின் கசந்து நீ மதுரமாக மாறிடும், காரிருள் நீங்கிட வெளிச்சம் தோன்றுமே. மராவின் கசந்து நீர் மதுரமாக மாறிடும், காரிருள் நீங்கிட வெளிச்சம் தோன்றுமே. வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், இனிமையற்ற வாழ்வினில் நான் தனிமை என்று எண்ணும் போது மகிமை தேவன், ஓ இனிமையற்ற வாழ்வினில் நான் தனிமை என்று எண்ணும் போது மகிமை தேவன் தாங்கிடுவாரே. இனிமையா மன்னாவை வருஷிக்க பண்ணுவா, இனி எனக்கென்றுமே குறைவு இல்லையே. இனிமையா மன்னாவை வருஷிக்க பண்ணுவார், இனி எனக்கென்றுமே தாழ்வு இல்லையே. வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில்,
நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும். ஓ நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும். என் வாழ்வு செழித்திடுவே, என் வாழ்வு செழித்திடுமே. நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும். நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும். என் வாழ்வு செழித்திடுமே, என் வாழ்வு செழித்திடுமே. வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சோர்ந்து போகிற நேரங்களில் எனக்கு பலனும் எனக்கு அடைக்கலமும் என்னை தைரியப்படுத்துகிற, என்னை உற்சாகப்படுத்துகிற உம்முடைய சத்தத்திற்காக நன்றி ஐயா. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ரிபாலா பகரா பாலாதி அந்தரனாஷியாந்தரா. ஹல்லேலூயா. இதுவரையும் எங்களை தாங்கினேன் நீர். எங்களை கையேந்த விடலை, எங்களை கைவிடலை. எங்களை அனுதினமும் நடத்துகிறீர், 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 நடத்துகிறீர். மடங்கி படுக்க விடலை, சோர்ந்து போய் ஆண்டவரே முடங்கி விடல. ஆண்டவரே எங்களை உற்சாகப்படுத்துகிறீர், எங்களை உற்சாகப்படுத்துகிறீர், எங்களை தைரியப்படுத்துகிறீர். ஆச்சரியமா எங்களை நடத்துகிறீர். உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செங்கடல் எதிர்த்து வந்தும் பங்கம் வந்திடாமல் அங்கு பாதை ஒன்று. ஓ செங்கடல் எதிர்த்து வந்தும் பங்கம் பாதை ஒன்று கண்ணில் தெரியுதே. விடுவிப்பார் ஆண்டவர், நல்குவார் புதுபலன், தடுத்திடும் சத்துருக்கள் அழிந்து வாழுவார். விடுவிப்பார் ஆண்டவர், நல்குவார் புதுபலன், தடுத்திடும் சத்துருக்கள் அழிந்து மாளுவார். ஆந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், ஆந்திர யாத்திரையில் நான் சோர்ந்து போகும் நேரங்களில், நேசரின் சத்தம் என்னை கேட்டிடும். நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும். என் வாழ்வு செழித்திடுமே. ஓ என் வாழ்வு செழித்திடுமே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் வாழ்வு செழித்திடுவே, என் வாழ்வு செழித்திடுவே. நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும். ஓ நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும். என் வாழ்வு செழித்திடுவே, என் வாழ்வு செழித்திடுமே, என் வாழ்வு செழித்திடுமே. மனசார சொல்லுங்க, என் வாழ்வு செழித்திடுமே. எங்கள் வாழ்வை செழிக்க செய்கிற சத்தம் உம்முடைய சத்தம். உம்முடைய வார்த்தை ஒன்று போதும், உம்முடைய வார்த்தை ஒன்று போதும். நான் செழித்து விடுவேன், நான் செழிப்பாவேன். என் நிலைமை மாறும், என் நெருக்கடிகள் மாறும். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஹல்லேலூயா ரகதனகலகதர பலவஷ்யந்தரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓரபன பரபதர பலஷ்யதா. விசுவாசத்தோட இந்த ஒரு வரியை என்னோட இணைச்சு, ஓ என்ன வந்தாலும்
நம்புவே என் நேச மீட்பரை. யார் கைவிட்டாலும் பின் செல்வே எனது இயேசுவை. என்ன வந்தாலும் நம்புவே என் நேச மீட்பரை. மனசார பாடணும், ஏதோ கடமைக்காக அல்ல, உண்மையா. என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேச மீட்பரை. யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அவ்வளவு அகல ஆழ உயரமாய் என் மேல் அவ்வளவு அன்பு கூர்ந்தார். ஓ ஹல்லேலூயா. அகல ஆழ உயரமா எவ்வளவு அன்பு கூர்ந்தார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு. காத்திடுவா என்றுமே, காத்திடுவார் என்று. ஒரு முறை கூட காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. ஓ காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு. காத்திடுவார் என்றுமே என்னை காத்திடுவார் என்றுமே. கரங்களை தட்டி இம்மட்டும் காத்தவர் இனியும் காக்க வல்லவர். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவன் நீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. கர்த்தர் எங்களோடு இடைப்படும். இந்த மாதத்திற்கான நல்ல வாக்கு தத்தங்களை தாரும். விசுவாசத்தோடு அவைகளை சுதந்தரிக்க வேணும். ஆவியின் நிறைவையும் உடைய பிரசன்னமாகுதலையும் கர்த்தர் எங்களுக்கு எப்பொழுதும் கட்டளையிடுவீராக. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இந்த மாதம் எங்களுக்கு மிகுந்த நன்மையா, மிகுந்த ஆசீர்வாதமா இருக்கட்டும். எங்களோடு பேசும், எங்களை தைரியப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். உங்கள் யாவரையும் இந்த செப்டம்பர் மாதத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இம்மட்டும் உதவி செய்தார், இனிமேலும் உதவி செய்வார். நம்முடைய ஆண்டவருக்கு எபினேசர்னு பேர். ஆமென். அவர் நடத்துகிறதுல ஆச்சரியமானவர். அவருடைய நடத்துதல் மிகவும் உயர்ந்தது, சிறந்தது. அதை விசுவாசிக்கிறவர்கள் நன்றி நிறைந்த இருதயத்தோடு காணப்படுவோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். கடந்த மாதம் ஆகஸ்ட் மாதத்தில் சீயோன் குமாரத்தியே, உன் அக்கிரமத்திற்கு வரும் தண்டனை தீர்ந்தது, அவர் இனி உன்னை அப்புறம் சிறைப்பட்டு போக விடார் என்கிற தலைப்பில் வாக்குத்தத்தத்தை நாம் தியானித்தோம். இந்த மாதத்திற்கான, செப்டம்பர் மாதத்திற்கான வாக்குத்தத்த வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயாவின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே இப்படி ஒரு நல்ல அருமையான வாக்குத்தத்தம்
நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஏசாயா எழுதின புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 5வது வசனம். இப்படி ஒரு நல்ல வார்த்தையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிற, நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். கர்த்தர் உயர்ந்தவர், அவர் உன்னதத்தில் வாசமாயிருக்கிறார். அவர் சீயோனை நியாயத்தினாலும் நீதியினாலும் நிரப்புகிறார். ஒரு நல்ல வார்த்தையை ஆண்டவர் தந்தபடியால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இம்மாதத்திற்கான வார்த்தை, அவர் சீயோனை நியாயத்தினாலும் நீதியினாலும் நிரப்புவார். ஹல்லேலூயா. பல நேரங்களிலே நாம் நமக்கான நீதி, நமக்கான நியாயம் கிடைக்காமல் மனம் உடைந்து போகிறோம். நம்ம பக்கம் நியாயம் இருக்கும், நம்ம சரியாக தான் நடந்திருப்போம், நாம் செய்த காரியம் நியாயமானதாக இருக்கும். ஆனால் நமக்கான நீதி, நமக்கான நியாயம் கிடையாமல் அதிலே நாம் சோர்ந்து போகிறோம். நேர்மையாய் நடந்தாலும் பல நேரங்களில் இந்த உலகம் நமக்கு அநியாயத்தை தான் பலனாக கொடுக்கிறது. ஆண்டவர் சொல்றார், இந்த மாதம் நியாயத்தினாலும் நீதியினாலும் நீங்கள் நிரப்பப்படுகிற மாதம். எங்கெல்லாம் நீங்கள் அநியாயங்களை கண்டீர்களோ, எங்கெல்லாம் அநியாயத்தை நீங்கள் சுதந்தரித்தீர்களோ, அந்த இடங்களிலெல்லாம் கர்த்தர் உங்களை நியாயத்தினாலும் நீதியினாலும் நிரப்புவார். ஆண்டவர் இந்த மாதத்துல உங்களை பார்த்து கொடுக்கிற வாக்குத்தத்த வார்த்தை இதுதான். கர்த்தர் சீயோனை நியாயத்தினாலும் நீதியினாலும் நிரப்புவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கான நீதி, எனக்கான நியாயம் இந்த செப்டம்பர் மாதத்துல கிடைக்கும். கர்த்தர் என்னை சீயோனாய் பார்க்கிறார். சீயோனாகிய நான் நீதியினாலும் நியாயத்தினாலும் நிரப்பப்படுவேன். என்னோட விசுவாசிக்கிறவங்க அந்த வார்த்தையை திரும்ப சொல்லுங்க. அவர் சீயோனை, அவர் என்னை நியாயத்தினாலும் நீதியினாலும் நிரப்புவார். எவ்வளவு அநியாயம் நமக்கு இழைக்கப்பட்டிருந்தாலும் அது பல மடங்கு நியாயமாய் மாறும். கர்த்தர் அதை செய்ய வல்லவர். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்ம பல இடங்கள்ல எதிர்பார்க்கிற நீதி, நேர்மை, இங்கிருந்து எனக்கு நீதி வரும், இங்கிருந்து எனக்கு நியாயமா இருக்கும், இன்னார் எனக்கு நியாயமா இருப்பாங்க, இன்னார் எனக்கு நீதி செய்வாங்க, இவங்க என்னை ஏமாற்ற மாட்டாங்க, இவங்க என்னை நஷ்டப்படுத்த மாட்டாங்க, இவங்க என் மனசை கஷ்டப்படுத்த மாட்டாங்கன்னு சொல்லி நம்ம பலர் மேல் நம்முடைய நம்பிக்கையை வைக்கிறோம். வைக்கிற இடங்கள்லாம் நமக்கு அநியாயமும் மன உளைச்சலும் உண்டாகும் பொழுது ஆண்டவர் இன்னைக்கு பார்த்து சொல்றாரு, இவ்வளோ நாள் நீ அநியாயத்தை அறுவடை பண்ண, இனி உனக்கான நியாயம், உனக்கான நீதியினால உன்னை நான் நிரப்புவேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்படியானால் இந்த நீதியும் நியாயமும் நமக்கு கிடைக்க நாம் செய்ய வேண்டிய 2 காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதல் காரியம், நியாயமும் நீதியும் தேவனால் நம்முடைய வாழ்க்கையில் நிரம்ப வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம், சங்கீதங்களின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது பாருங்கள். சங்கீதங்களின் புத்தகம் வாசிங்க. சங்கீதங்களின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 2வது வசனம். உம்முடைய சந்நிதியிலிருந்து உம்முடைய சந்நிதியிலிருந்து என் நியாயம் வெளிப்படுவதாக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எங்கே இருந்து நியாயம் வெளிப்படுகிறதா? கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து நியாயம் வெளிப்படுகிறது. அப்படியானால் தேவனுடைய சந்நிதி எது? தேவன் இருக்கிற இடம், தேவனுடைய சமூகம், தேவனுடைய ஆலயம், தேவனை நாம் ஆராதிக்கிற இடம்தான் தேவன் இருக்கிற சந்நிதி. அங்கே இருந்துதான் எனக்கான நியாயம், எனக்கான நீதி என்னை நோக்கி வரும். விசுவாசிக்கிறீங்களா? இப்ப நான் என்ன செய்யணும்?
தேவனுடைய நீதியையும் நியாயத்தையும் சுதந்தரிப்பதற்கு நான் தேவ சந்நிதியை நாடி அங்கே போகும் பொழுது அந்த சந்நிதி எனக்கு நியாயம் செய்யும். பல நேரங்களில் நம்ம மனுஷனுடைய சந்நிதியை போய் தேடுறோம், மனுஷனுடைய சமூகத்தை நாடுகிறோம், மனுஷனை எதிர்பார்த்து அவங்கிட்ட போய் நிற்கிறோம். ஆனால் அங்கே ஏமாற்றம் ஏமாற்றம் ஏமாற்றம். கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்து விட்டால் யாரெல்லாம் தேவ சமூகத்தில் முழங்கால் ஊன்றுகிறார்களோ, யாரெல்லாம் தேவனை துதித்து பாடுகிறார்களோ, ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அகமகிழ்கிறார்களோ, அவர்களுக்கு நீதியும் நியாயமும் கிடைக்கும். ஹல்லேலூயா. 68ஆம் சங்கீதம் 5வது வசனத்திலே இப்படி சொல்லுகிறார் பாருங்கள், தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார். ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறார். எதற்காக? நீதியையும் நியாயத்தையும் செய்யும்படியாக. நம்ம பல நேரங்களில் கடவுளை தேடுறதும் இல்லை, கடவுளுடைய சமூகத்துக்கு வர்றதும் இல்லை. அதை நம்ம ஏதோ வருத்தமான ஒரு விஷயமா, கஷ்டமான காரியமா நினைக்கிறதுனால இன்னைய வரைக்கும் நமக்கு நீதி நியாயம் கிடைக்காம இருக்கு. யாரெல்லாம் அவருடைய சமூகத்தை வாஞ்சையோடு தேடி வருகிறார்களோ அவர்களுக்கு நீதியும் நியாயமும் கிடைக்கும். ஆமே. அன்னாளை குறித்து நாம் வேதத்திலே பார்க்கிறோம். பல நேரங்களில் அவள் மனம் உடைந்து ஆண்டவரை நோக்கி அழறா. ஒவ்வொரு ஆண்டும் தேவ சமூகத்துக்கு வருவாள், ஆனால் பலன் இல்லாமல் திரும்பி போவாள். ஆனால் அந்த தடவை வந்தப்ப மாத்திரம் ஆலயத்திற்கு வந்து போவது மாத்திரமல்ல, அவள் போய் தேவனுடைய சந்நிதியில் உட்கார்ந்து தன் இருதயத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் ஊற்றினாள். வேதம் சொல்லுகிறது பாருங்கள், 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்ற, அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணினாள். ஹல்லேலூயா. விண்ணப்பம் பண்றதே நமக்கு கஷ்டம், அதுவும் தேவ சமூகத்துக்கு வந்து விண்ணப்பம் பண்றது நமக்கு இன்னும் கஷ்டமா இருக்கு. நான் திரும்ப சொல்லுகிறேன், யாரெல்லாம் தேவாலயத்தை, தேவ பிரசன்னத்தை, தேவ சமூகத்தை நாடி வருகிறார்களோ அவர்களுக்கு அநியாயம் இழைக்கப்படுவதில்லை, நீதியும் நியாயமும் அவர்களுக்கு உண்டாகும். ஆமென். 2வது காரியம், நீதி நியாயமும் நம்ம வாழ்க்கையை நிரப்பணும்னா நாம் செய்ய வேண்டிய 2வது காரியம், ஏசாயாவின் புத்தகம் 59ஆம் அதிகாரம், ஏசாயா 59ஆம் அதிகாரம் 13, 14, 15 வசனங்களை வாசிக்க நம்ம கேட்கலாம். முதலாவது 14வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 59:14. நியாயம் பின்னிட்டு அகன்றது, நியாயம் பின்னிட்டு அகன்றது, நீதி தூரமாய் நின்றது, நீதி தூரமாய் நின்றது, சத்தியம் வீதியிலே இடறி, சத்தியம் வீதியிலே இடறி, யதார்த்தம் வந்து சேர மாட்டாமற் போகிறது. நல்ல கவனிங்க, இதுதான் நம்ம லைஃப் இல்லையா? நியாயம் பின்னிட்டு அகன்று எதிர்பார்க்கிறோம், நியாயத்தை நீதியை எதிர்பார்க்கிறோம். நியாயம் பின்னிட்டு அகன்றது, நீதி நமக்கு தூரமாய் நின்றது, சத்தியம் வீதியிலே இடறுகிறது, யதார்த்தம் வந்து சேரமாட்டாமல் போகிறது. நியாயத்தை எதிர்பார்க்கிற, ஆனா நியாயம் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, என்னை விட்டு அது தூரம் போகிறது. காரணம் என்ன? 13வது வசனத்தையும் 15வது வசனத்தையும் வாசிக்கலாம். கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி பொய் பேசி எங்கள் தேவனை விட்டு பின்வாங்கினோம், கொடுமையாகவும் கலகமாகவும் பேசினோம், கள்ள வார்த்தைகளை கற்பம் தரித்து இருதயத்திலிருந்து பிறக்க பண்ணினோம். ஆகவே நியாயம் பின்னிட்டு அகன்றது, நீதி தூரமாய் நின்றது, சத்தியம் வீதியில் இடறி யதார்த்தம் வந்து சேர மாட்டாமல் போகிறது. 15வது வசனத்தில் சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று,
பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன் கொள்ளையாகிறான். ஏன் நியாயம் கிடைக்கலையா? வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணுகிறோம், பொய் பேசுகிறோம், தேவனை விட்டு பின்வாங்குகிறோம், கொடுமையாகவும் கலகமாகவும் பேசுகிறோம், கள்ள வார்த்தைகளை கற்பம் தரித்து இருதயத்திலிருந்து பிறப்பிக்க பண்ணுகிறோம். சத்திய தள்ளுபடி ஆயிற்று. பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன் கொள்ளையாகிறான். ஆகவே நியாயம் பின்னிட்டாகின்றது, நீதி தூரமாய் நின்றது, சத்தியம் இடறி யதார்த்தம் வந்து சேர மாட்டாமல் போகிறது. நியாயத்தையும் நீதி எதிர்பார்க்கிறோமே, ஏன் நம்முடைய வாழ்க்கையில் அது கிடைக்காத ஒரு பொருளாகவே இருக்கிறது என்றால், நாம் தேவனுக்கு விரோதமாக துரோகம் பண்றோம். எவ்வளவு வார்த்தை சொல்றாரு பாருங்க, எவ்வளவு ஆண்டவருக்கு வருத்தம் இல்லாம அந்த வார்த்தையை சொல்றாரு பாருங்க. கடவுளுக்கு விரோதமா துரோகம் பண்றோம், பொய் பேசுறோம், தேவனை விட்டு பின்வாங்குகிறோம், கொடுமையாகவும் கலகமாகவும் பேசுறோம், கள்ள வார்த்தைகளை கற்பம் தரித்து இருதயத்திலிருந்து பிறப்பிக்க பண்ணுகிறோம். இது எல்லாமே நமக்கு நீதியும் நியாயமும் கிடைக்காம போறதுக்கு காரணம். வாழ்க்கையில நீதியை செய்யுங்க. கர்த்தருக்கு முன்பாக நன்மை செய்கிறவர்களாய் நடந்து கொள்ளுங்கள். துரோகம் பண்ணுகிறவர்களாய் அல்ல, பொய் பேசுகிறவர்களாய் அல்ல, தேவனை விட்டு பின்வாங்கி போகிறவர்கள். நிறைய பேர் கடவுளை விட்டு பின்வாங்கி போயிடுறாங்க. கொடுமையாகவும் கலகமாகவும் பேசுகிறோம், கள்ள வார்த்தைகளை, வாயை திறந்த கள்ளத்தனம், வாழ்க்கையில கள்ளத்தனம், இவைகள் எல்லாமே எங்கிருந்து வருதான்? இருதயத்திலிருந்து வருகிறது. ஆகவே நியாயமும் நீதியும் நமக்கு கிடைப்பதில்லை. நியாய நீதியும் கிடைக்காம போறதுக்கு ரெண்டு காரணம். ஒண்ணு, நம்ம கடவுள் சந்நிதியை தேடி வர்றதில்லை. ரெண்டாவது, கடவுளுக்கு விரோதமா துரோகம் பண்றோம். இந்த ரெண்டு கெட்ட செய்கைகளையும் விட்டு விட்டால் நிச்சயம் சீயோனுடைய நியாயமும் நீதியும் சீயோனுக்கு கிடைக்கும். ஆமே. வாழ்க்கையில் இருக்கிற இப்படிப்பட்ட தேவன் அருவருக்கிற காரியங்களை நாம் விட்டுவிட வேணும். நியாயத்தினாலும் நீதியினாலும் நம்முடைய வாழ்வை கர்த்தர் நிரப்புவார். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, வேதம் சொல்லுகிறது, சீயோனை நியாயத்தினாலும் நீதியினாலும் நிரப்புவார். இந்த லைஃபை இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணுங்க. சேஞ்ச் பண்ணிட்டு சொன்னீங்கல்லப்பா, இந்த வார்த்தை என் வாழ்க்கையில் நிறைவேறும், எனக்கான நியாயம், எனக்கான நீதி எனக்கு கிடைக்கணும்னு கேளுங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை நியாயத்தினாலும் நீதியினாலும் நிரப்பி ஆசீர்வதிப்பார். இந்த மாதத்துல நீங்க பல நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க பாருங்க, அந்த நீதி உங்களுக்கு கிடைக்கும். பல நாளா ஏமாற்றப்பட்டிருக்கிறீங்க பாருங்க, அந்த நியாயம் உங்க பக்கமா திரும்பும். ஆமென். விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நீதியில் பிரியப்படுகிறவர், அவர் தீமை செய்வதில்லை, அநியாயத்தை அவர் பார்த்து கொண்டிருப்பதில்லை. நான் திரும்ப சொல்லுகிறேன், நீங்கள் எதிர்பார்க்கிற நியாயத்தையும் நீதியும் கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கு செய்வார். இதுவே இந்த மாதத்திற்கான வாக்கு தத்தமாக இருக்கட்டும். எல்லார் கண்களும் மூடி ஒரு வார்த்தை ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, நியாயமும் நீதியும் எனக்கானது என்னை வந்து அடையட்டும். நியாயமும் நீதியும் கிடைக்காம போறதுக்கு ஏதுவாயிருக்கிற என்னுடைய கெட்ட கிரியைகள், தேவனுடைய சந்நிதியை நாடாத நிலை, ஏதோ கடமைக்கு கடவுளை தேடுறேன், நேரம் கிடைச்சா வரேன், சாக்கு போக்குகளை சொல்லி தேவ சமூகத்தை புறக்கணிக்கிறேன், அதை அசட்டை பண்றேன் அப்படின்னா அந்த நிலைமையை விட்டு மாறி தேவ சமூகத்துல வந்து முழங்காற்படியிடுங்க. எசேக்கியா ராஜா தேவ சமூகத்திற்கு வந்தான், அவனுக்கான நியாயம் நீதி அவனுக்கு கிடைத்தது. அன்னாள் தேவ சமூகத்திற்கு வந்தாள், அவளுக்கான நீதி, நிந்தை நீங்கி நீதி கிடைத்தது. அதே போல தேவனுக்கு விரோதமாய் ஒரு நாளும் துரோகம் செய்ய மாட்டேன். தீர்மானம் பண்ணுங்க, தீர்மானம் பண்ணுங்க. கர்த்தர் உங்க வார்த்தையை கனப்படுத்தி உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, இந்த வேளைக்காய் ஸ்தோத்திரம். கடந்த நாட்கள் எல்லாம் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து, எத்தனையோ போராட்டங்கள், வியாதிகள், பாடுகள், பிரச்சனைகளை எங்கள் வாழ்க்கை மூடிக்கொண்ட பொழுதும் தேவரீருடைய கரம் அவைகளிலிருந்தெல்லாம் எங்களை தப்புவித்து
எங்களை அற்புதமாய் நடத்தின தயவை நினைக்கிறோம். இந்த செப்டம்பர் மாசத்தில் நாங்கள் பல நாட்களாய் பல மாதங்களாய் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற நீதியையும் நியாயத்தையும் கர்த்தர் எங்களுக்கு செய்வீராக, எங்களுக்கு செய்வீராக, எங்களுக்கு செய்வீராக. நீதியை நியாயத்தையும் கர்த்தர் எங்களுக்கு கிடைக்க பண்ணுவீராக, கிடைக்க பண்ணுவீராக. தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுப்பேன்னு சொன்னீங்களே, எங்களுக்கான நீதியும் நியாயம் எங்களுக்கு கிடைக்கட்டும், கிடைக்கட்டும், கிடைக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் நாங்களே எங்களுடைய நீதியை நியாயத்தையும் சுதந்தரிக்கிறோம். இந்த மாதம் முழுதும் பாதுகாத்துக்கொள்ளும், தீமைகள் அனைத்திற்கும் விலக்கியாள், எந்த விபத்துகளோ எந்த நாசமோசங்களோ நேரிடாத வண்ணம் காத்து கொள்கிறார். ரத்த கோட்டைக்குள்ள மறைக்கணும். பெரியோர் முதல் சிறியோர் வரை ஆண்டவருடைய அனுக்கிரகத்துக்குள்ள வாழணும். இந்த மாதத்திற்கான எல்லா தேவைகளும் அற்புதமாய் சந்திக்கப்படட்டும். ஒரு குறைவும் எங்க வாழ்க்கையில வரக்கூடாது. நிறைவோடு எங்களை நடத்தும், நிறைவோடு எங்களை நடத்தும், நிறைவோடு எங்களை நடத்தும், ஆச்சரியமாய் நடத்தும். சரீர சுகம், ஆரோக்கியம், பலன் தந்து காத்து கொள்கிறார். கர்த்தர் அதிசயம் செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் சிநேகம் வழி நடத்துதல் இன்றும் என்று சதா காலம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. யாவருக்கு இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.